வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி எந்த நாளில் சேர்ந்தால் எந்த குழந்தை பிறக்கும்? மனு சொல்கிறார். அறிவோம் மனுஸ்மிருதி பாகம் 3. ऋतुकाल अभिगामी स्यात् स्वदार निरतः सदा पर्ववज्रम ब्रजेचैनाम तद व्रतोरति काम्यया. எப்பொழுதும் மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது கணவனின் கடமை. மனைவியை தவிர அந்நிய பெண்ணை நினைக்க கூட கூடாது. பௌர்ணமி, அமாவாசை மற்றும் சில நாட்கள் தவிர்த்து மனைவியிடம் சேரலாம். अमावास्याम अष्टमीं च पौर्णमासीं चतुर्दशीं ब्रह्मचारी भवेन् नित्यमप्यतो स्नातको द्विजः. அமாவாசை, அஷ்டமி, பௌர்ணமி, சதுர்தசி போன்ற தினங்களில் த்விஜன் என்ற இரு பிறப்பாளன், அதாவது வைசியன், க்ஷத்ரியன், அந்தணன், மனமானவனாக இருந்தாலும் பிரம்மச்சரியத்தோடு இருக்க வேண்டும். ऋतुः स्वाभाविकः स्त्रीणां रात्रयः षोडश स्मृताः चतुर्भिः एतरैः सार्धम् अहोभिः सद्विगर्हितैः. ரஜஸ் வலை பீரியட்ஸ் முடிந்த பிறகு பொதுவாக பெண்ணுக்கு அடுத்த 16 நாட்கள் ருது காலம் என்று சொல்லப்படுகிறது. ருது காலத்தின் முதல் 4 நாட்களும் கணவன் மனைவியோடு சேரக்கூடாத நாட்களாகும். तासाम् आद्याश्चतस्रस्तु निन्दितः एकादशी च या त्रयोदशी च शेषास्तु प्रशस्ता दशरात्रयः. ருது காலத்தின் முதல் 4 நாட்களும் அதே போல 11வது நாளும் 13வது நாளும் கணவன் மனைவியோடு சேரக்கூடாத நாட்களாகும். இந்த 6 நாட்கள் தவிர்த்து மற்ற 10 நாட்களில் மனைவியோடு சேரலாம். युग्मासु पुत्रा जायन्ते स्त्रियो अयुग्मासु रात्रिषु तस्माद् युग्मासु पुत्रार्थी संविषेदार्तवे स्त्रेयम्. அனுமதிக்கப்பட்ட 10 நாட்களில் 6வது அல்லது 8வது நாளில் மனைவியோடு சேர்ந்தால் மகன் பிறப்பான். மீதி உள்ள 8 நாட்களில் சேர்ந்தால் மகள் பிறப்பாள். மகனை விரும்புபவர்கள் மகளை விரும்புபவர்கள் தகுந்தபடி சேரலாம். पुमान् पुंसो अधिके शुक्रे स्त्री भवति अधिके स्त्रियाः समे अपुमान् पुंस्त्रियो वा क्षीणे अल्पे च विपर्ययः. ஆணின் அணுக்கள் அதிகமாக இருந்தால் மகன் பிறப்பான். பெண்ணின் ஸ்ரூனிதம் எக்ஸ் அதிகமாக இருந்தால் மகள் பிறப்பாள். இரண்டும் சமமாக இருந்தால் அலி பிறப்பான் அல்லது இரட்டையாக குழந்தை பிறக்கும். இருவருக்கும் குறையாக இருந்தால் கர்ப்பம் ஏற்படாது. निन्द्यास्वष्टासु चान्यासु स्त्रियो रात्रिषु वर्जयन् ब्रह्मचार्येव भवति यत्र तत्र आश्रमे वसन्. இப்படி எந்த கணவன் தன் மனைவியின் ருது காலத்தில் முதல் 4 நாட்களும் 11வது 13வது நாட்களில் சேராமல் மற்ற நாட்களில் மட்டும் சேர்கிறானோ அவன் கிரகஸ்தனாகவே இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் இருப்பவன் என்றே சொல்லப்படுகிறான். இவ்வாறு மனுஸ்மிருதி பாகம் 3 சொல்கிறது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.